ஹலோ. இப்போ இந்த வீடியோ வந்து அதாவது பிள்ளைகளை தாய் தகப்பன் வந்து டபுள் வேலையோ அல்லது வேலையில் பூரா இருந்து பிள்ளைகள் வந்து சின்ன வயதில் வீட்டில் வளர்ந்து என்னென்ன பிரச்சனைக்கு வர்றத பற்றின வீடியோ தான் இது. அவங்க டோக் அபவுட் திஸ். நான் ஒரு உதாரணத்துக்கு ஒரு பிள்ளைன்ற கதையும் காட்ட போகிறேன். பட் நான் வந்து ஷோ இது. ஸோ அப்போ என்ன நடக்கும் வந்து இந்த இது தாய் தகப்பன் வந்து 2 பேரும் வேலை செய்யணும்ன்றதுன்னா 2 பேரும் போயிடுவேன். காலமே 7:30 குளிக்கட்டுச்சுனாண்டா இரவு வந்து 6:30 கிட்ட தான் பெறுவேன். 5:30 6:30 கிட்ட தான் பெறுவேன். அப்போ வர்ற இந்த இதுக்குள்ள புள்ளியல் வந்து என்ன நடக்குதுன்னு சொன்னால் இதுக்கு ஸ்கூலுக்கு போத்துறாங்கன்னாண்டா சில அவளை தாதப்பன் வந்து பக்கத்தில் ஸ்கூல் இருந்தாண்டா பஸ்ஸில் வந்து வீட்டை வந்து வாங்கினோம். அவையில்ட்ட கீயை கொடுத்துருவேன். இவையல் கீயை போட்டு திறந்து வீட்டுக்குள்ளே போயிடுவேன். போய் அதுக்கு பிறகு வர்ற பிரச்சனைகளை தான் சொல்ல போகிறேன். என்ன நடக்கிறோன்ற சொல்ல போகிறாங்க ஒன்றில். பிகாஸ் அநேகமாக நாட்கள் எல்லாம் ஃபார்ச்சுனேட். அதாவது நீங்கள் 2 பேரும் வேலை செய்தாலும் அல்லது ஒரு ஆள் வந்து பிள்ளைகள் வளர்ந்து வர வேண்டும். வீட்டில் இருந்து பிள்ளைகளை பார்த்துருப்பீர்கள். அதால் பிள்ளைகளுக்கு வந்து கணக்க பிரச்சனைகள் வந்திருக்காது. நீங்கள் அநேகமாக அதெல்லாம் அல்லது உங்களுக்கு வந்து உங்களோட அம்மா அப்பா, அதாவது நான் டாக்கிங் அபவுட் கிராண்ட் பேரண்ட்ஸ் இருந்தாண்டா அவியல் பிள்ளைகளை கூட்டிகிட்டு வந்து அவியலை வீட்டில் வச்சு பிள்ளைகளை பார்த்துருப்போம். அந்த பிள்ளைகளும் தப்புங்க. எங்கே பிசாக வரும்டா வீட்டில் ஒரு தரமே இல்லை. 3:30 பிள்ளைகள் வருது. அதுலேருந்து அம்மா அப்பா 5:30 6:30 மட்டும் பெறா கிடையாது விளையாட்டு கிடக்கும். பலவிதமே இன்டர்நெட்டில் போய் அதில் போய் பிசா கொண்ட அந்த பிள்ளைகள்லாம் பழகி என்னெல்லாம் அப்புறம் வெளியில் போய் என்னென்ன விளையாட்டுகள்லாம் நடக்கும். தகப்பனுக்கு பொய்யை சொல்லி போட்டு போங்க, போய் என்னென்ன எல்லாத்தையும் பழகுங்க. ஸோ அப்புறம் சரியா இன்னும் ஒரு பக்கத்து விட்ட பிள்ளையோட பழகி அந்த பிள்ளை இன்னொன்று கொண்டு போய் பார்க்குக்கு போய் அப்படி எல்லாம் போய் எல்லாம் பிரச்சனை வந்து எல்லாம் இதாகி அப்புறம் ஸ்கூலுக்கு கூட போடலாம் குறைஞ்சி ஸ்கூலில் பிரச்சனை வரத்தான் அதுக்கான நாள் இருக்கும். சிலவோட 2-3 வருஷம் எடுத்து தான் தாய் தகப்பனுக்கு தெரிய வரும். ஸ்கூலில் பிள்ளை போயில்லை, ஸ்கூலில் பிரச்சனை நடக்கின்ற அந்த நேரம் வந்து வெரி டூ லேட். ஸோ ஐ வாண்ட் டு ஷோ யூ. அதே போல ஐ வாண்ட் யூ டு அண்டர்ஸ்டாண்ட். கிராண்ட் பேரண்ட்ஸ் இருந்தால் எவ்வளவோ வசதி. தாய் தகப்பனை நல்ல வடிவாக வந்து கவனிப்பினோம். என்ன தாய் தகப்பன் பிள்ளைகளை கூட்டிகிட்டு வந்துடலாம். ஆனால் சமுதாயத்துக்கு நன்றி எல்லாம் கிடையாது. அந்த தாய் தகப்பன் கிராண்ட் பேரண்ட்ஸ் கவனிச்சதெல்லாம் இல்லை. பிகாஸ் லைக் we always take it as granted. We don't have உண்மையான இதில் அதுகளோட மனதையும் இதாக்கி இந்த பிள்ளைகளுக்காண்டி சப்போர்ட்டிவாக கதைச்சு அதுகளோட இதே காலத்தையும் முடிச்சு தள்ளி விட்டுருங்க. சரியோ அதாவது பேரண்ட்ஸ் ஆல்வேஸ் லைக் த கிட்ஸ். ஸோ தே கொண்டு ஃபேவர் டு த கிட்ஸுக்கு ஃபேவராக இருக்கல. கிராண்ட் பேரண்ட்ஸ் இதுகள்கிட்ட விளையாட்டுகளை அப்படி சொன்னாலும் கேட்க மாட்டேறான். அவ சொல்கிறாள் இந்த அடி இப்படிலாம் பிரச்சனை. பிகாஸ் அவன் உங்களை வளர்த்துவேன். நீங்கள் என்ன விளையாட்டுன்னு அவே தெரியும். அப்போ இப்படி பிரச்சனை இருந்தால் அப்புறம் சொல்லுவேன் அது இந்த விளையாட்டில் சாகசம்ன்ட்டு சொல்லி அந்த சாகசம்ன்றது கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன வந்து என்ன சொல்கிறது வந்து பெரிய பிரச்சனையாக வரும். அந்த நேரத்தில் உங்களோட கண்ட்ரோல் பண்ணவே இல்லாது. ஸோ கோர்ஸ் நீங்கள் வடிவாக வந்து பிள்ளைகளை சரியாக பார்க்க இல்லை. கிராண்ட் பேரண்ட்ஸ் நல்லா செய்தால் நீங்கள் செய்ய இல்லை. ஸோ எனிவே ஐ வாண்ட் டு ஷேர் அ ஸ்டோரி அபவுட் இந்த புள்ள பாவம் பிரதாபம். அது 12 வயதில் ட்ரக்ஸ் அடிச்சுக்கு. தாய் வந்து நர்ஸோ என்னவோ அதெல்லாம் தாய் தப்பனும் பிரிஞ்சிட்டோம். அப்போ நர்ஸ் வீட்டில் அதை வேலை செய்ய போகிறது வீட்டில் இல்லை. இது அந்த விளையாட்டில் தொடங்கிடுது. விளையாடி போட்டு அது கடைசியாக 16 வயதில் வீட்டுக்கு வழியில் கலைச்சாச்சு. தகப்பனால நீ வச்சிருக்கலண்டா இன்னும் பிள்ளைகள் கிடக்குது. இது கட்டெடுத்து இது மற்றதையும் கெடுத்து போடும். ஸோ யூ ஹேவ் டு த்ரோ ஹர் அவுட். ஸோ இப்போ இது நடு ரோட்டில் இருக்குது. ஸோ லெட் மீ ஷோ யூ திஸ் ஒன். இந்த பிள்ளையை நான் காட்ட போகிறேன் உங்களுக்கு. லெட் மீ ஷோ யூ ஹியர் திஸ் கிட். காட் alright. ஸோ அவங்க ஷோ இந்த பிள்ளை இந்த கதையை உங்களுக்கு சொல்ல போகிறேன். சரியா? Let me show you the kid இந்த கதையை காட்டுறேன். God. Okay, I want to show you. Share sound, share video setting. Depending on the video, okay, I'm going to show you the video. Off and on for about 3 years, but the last year and a half just straight on the streets. So what caused you to be homeless?
I was kicked out from my parents. What was like at home growing up as a kid? What was like at home? My parents were divorced, and my bio dad was super abusive, so going back and forth was really hard. My mom was never home, so when I was at my mom's, I was just by myself. My sisters didn't get along with me. I didn't get along with them, so I had no friends. I was always by myself, so I'd try to go out, and I just met the wrong people. Have you finished school? No. I dropped out in year 10. I had gotten suspended a few times, and one day I got suspended and I just didn't go back. I was already coming onto the streets and coming downtown a lot. So that's when I started doing drugs. And at first it was just crystal, which actually kind of made me better at school, but I was getting aggressive and angry. So I kept getting in fights, and then I got in a fight, I got suspended, and I just decided. ஸோ உங்களுக்கு ஸோ உங்களுக்கு நான் இப்போ கொமெண்ட்ஸ் காட்டப்போம். லெட் மீ ஷோ யூ யார் வந்து இப்படியான ஆக்கள் வந்து சொல்லினோண்டு வராங்க. ஸோ அதான் பாம்புண்டு வேலை 16 நடுவோம். If someone starts doing drugs at age 13, the parents are 100% responsible. தாய் தப்பில் பழைய சொல்லி நான் பாம்புண்டு வேலை. ஆனால் தாதப்பன் வீட்டில் இல்லை, தாதப்பன் 2 பேரும் பிரிஞ்சிருக்கிறேன். Not always. My mom had no idea what I was doing at 13. தாய்க்கு ஒன்றுமே அந்த தாய் தப்புன்னு பிரிஞ்சிட்டேன். ஸோ தாய் தான் பார்க்குறது. She was just naive and had to work long shift as a nurse. தாய் வந்து nurse, பயங்கர வேலை செய்யணும் இது. She did everything she could to stop me when she found out. She did the best she could. கதைகளும் அவ்வளோ எல்லாம் கஷ்டப்பட்டதானா ஒன்றும் செய்யலாம், இது அதுக்குள்ளே கட்டுறது தெரியும். அதே மாதிரி இன்னொன்று சொல்லுது 3 ஜாப் செய்கிற மை மாம் ஹேட் டு ஒர்க். ஸோ மெயின் காரணம் வந்து not a stable family, அதாவது அப்பா அம்மா பிரிஞ்சிட்டுறேன். ஸோ all kind of problem like so these are the problem. ஸோ அப்போ என்ன நடக்கும்னா கிராண்ட் பேரண்ட்ஸ் இருக்கிற ஆக்களுக்கு வந்து பயங்கர இங்கேயும் சரிதான் பிள்ளையாக்கள் கூட நாங்கள் கட்டிருக்கோம் வந்து கிராண்ட் பேரண்ட்ஸ் ஓல்வே ஹெல்த் பிள்ளைகளை கூட்டி வந்து அப்படித்தான் என்னதான் செய்தாலும் இதுகள் கழிவுகள் வந்து கர்றது. ஸோ இட்ஸ் ரியலி ஹார்ட். இந்த பிள்ளைகளை திருத்துறது பயங்கர கஷ்டம் சரியா. ஸோ let me go back here. So let me get to my video and I'll tell you the story. So this is the world we are in. So இதுதான் பிரச்சனை. ஓகே, ஆனால் வந்து எங்களோட பிள்ளைகளுக்கெல்லாம் வந்து நன்றிகள் இல்லை, அந்த பிள்ளைகளுக்கு நன்றி இல்லை, அதே போல இல்லை எங்களோட சமுதாயத்துக்கும். அதாவது கிராண்ட் பேரண்ட்ஸ் வீட்டில் இருந்து பார்த்து இந்த பிள்ளைகளை எவ்வளோ பார்த்து விட்டான்ட்டு அதுகளுக்கு நன்றி இல்லை. பட் ஒன் டே ஐ டெல் யூ, ஒன் டே எங்களோட பிள்ளைகள் இருக்குதா, எங்களோட அடுத்த ஜென்ரேஷன் இவளுக்கு பிள்ளை வந்து இவேண்ட புள்ளிகளவே கிளிசம்பரப்படத்தில் சில பேர் நீங்கள் பக்கத்தில் இருப்பியா இருந்த யூ மே லுக் ஆஃப்டர் தேம். ஸோ தென் வாட் தே கொண்டு எஸ்கேப். ஸோ அடுத்த ஜென்ரேஷன் எப்படியும் தப்பிட்டு போவாங்க சரியா. நீங்கள் பார்க்கத்தான் போகிறேன், நீங்கள் சும்மா இல்லை பிள்ளை பேர பிள்ளையாண்டு தூக்கி பிடிச்சோன்னு இருப்பியால் சரியோ, அப்படியே இருப்பியால் அவங்களும் திருப்பியும் தப்பிடுவோம். அதாவது இவங்களை வளர்த்ததும் சரி பேர பிள்ளைலாம் வளர்க்கப்போ. ஸோ யூ வாண்ட் டு ரைஸ் போத் தான். ஸோ திஸ் இஸ் த கைண்ட் ஆஃப் வேர்ல்ட் வி ஆர் இன். that is I don't know man, like yeah, it's tough, it's not easy. Okay, anyway, so you got my idea.